இருக்கிறார். பகட்டிற்காக, பெருமைக்காக. அப்படி ஒரு காலம். அகனியாவும் லித்திஜாரா, சில செல்வந்தர்கள், எல்லா செல்வந்தர்கள் அல்ல, சில செல்வந்தர்கள் ஹஜ்ஜுக்கு போவதே பிசினஸ் பேசுவதற்காக, வியாபாரத்திற்கென்றே நியத்து வைத்துக் கொண்டு அங்க போனா அங்க இருந்து இதை வாங்கிட்டு இங்கே வரலாம், இங்க இருந்து வாங்கி அங்க கொண்டு போய் அதை வைக்கலாம், அங்க பல பேர் வருவார்கள், பிசினஸை பேசி முடிக்கலாம் என்று வியாபார நோக்கிலேயே செல்லக்கூடிய செல்வந்தர்கள் இருப்பார்கள் கடைசி காலத்தில். மூன்றாவது புத்தராகவும் லில் மஸ்அலா, சில ஏழைகளும் ஹஜ்ஜுக்கு போவார்கள். சில ஏழைகள் அவர்கள் யாசகத்திற்காகவே போவார்கள். யாசகம் கேட்பது, அங்க போனா நிறைய ரியால் கிடைக்கும், ஏன்னா அங்க நிறைய தர்மம் செய்வதற்கென்றே ரியால் எடுத்து போகக்கூடியவர்கள் உண்டு. நிறைய பேர் இப்படி அமானிதமாக தருகிறார்கள். அதில் மறக்காம அங்க போய் என் பேர்ல இதை சதக்கா பண்ணிருங்க, ஏன்னா ஹரம் ஷரீஃபிலே வைத்து, மக்காவிலே காபத்துல்லாவிலே வைத்து ஒரு ரியால் கொடுத்தால் 1,00,000 ரியால் நன்மை. ஒரு குரான் ஓதினால் 1,00,000 குரான் நன்மை. ஒரு முசல்லாவை அங்க வாங்கி, என் காசுல ஒரு முசல்லா வாங்கி அந்த மக்காவில் போட்டு நீங்க தொழுது அதை எடுத்து வந்து எண்ணத்தாங்க, ஏன்னா 1,00,000 தொழுகை தொழுத முசல்லா. இப்படி இதனால் நல்ல நோக்கம் தான், இந்த நோக்கம் நல்ல நோக்கம். ஆனால் இதை பெறுவதற்கென்றே சில பேர் போகிறார்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார். அங்க போனா நிறைய கிடைக்கும், அப்படி யாசகத்திற்கென்றே போகின்ற சில ஏழைகள் இருக்கிறார்கள். நல்லா தான் பாதுகாக்க வேண்டும். அதிலே ஓத தெரிந்தவர்களும் ஓதி படித்தவர்களும் ஹஜ்ஜுக்கு போவார்கள். அது என்ன சும்மா மௌலானா, மௌலவி, அல் ஹாஃபிஸ் எல்லாம் வந்துருச்சு. ஒரு அல் ஹாஜ் வந்தா நல்லா இருக்குமே, அந்த பேருக்கு முன்னாடி அல் ஹாஜ் அப்படி போட்டுட்டா எவ்வளவு நல்ல கெத்தா இருக்கும். அப்படி என்பதற்காக போகக்கூடியவர்களும் இருப்பார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அதை விட்டு பாதுகாப்பானாக. எனக்கு பயம் அதுதான். நான் எல்லாம் பெட்டியிலே எடுத்து வைத்தேன். பெட்டி கட்டுவதற்கு முன்னால் என்னை நானே கேட்டுக்கொண்ட கேள்வி, நான் இந்த லிஸ்டிலே இருக்கிறேனா? அவர் அல் ஹாஜ் போட்டுக் கொள்வதற்காக, என் பேருக்கு முன்னால் ஒரு ஹாஜி என்ற அந்த அடையாளம் வருவதற்காக நான் போகிறேனா அப்படின்னு என்னை நானே கேள்வி கேட்டுக்கொண்ட தருணம். அதற்காக நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 4 விதமா ஹஜ்ஜுக்கு போறாங்க. இந்த 4ஐ போல நீங்கள் இருக்காதீர்கள். தக்குவா என்பதை முக்கியமாக எடுத்து உங்கள் இதயத்திலே வைத்துக் கொண்டு நீங்கள் செல்லுங்கள். உங்கள் நியத்தை சரியாக்குங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. பொதுவா எங்கே எல்லாம் ஹஜ்ஜை பற்றி வருகிறதோ அங்கே அல்லாஹ் முக்கியமான தக்குவாவை சொல்றார். சூரா அல் ஹஜ் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. சூரா அல் ஹஜ், ஹஜ் என்றே ஒரு சூரா துவங்குகிறது. அது எப்படி தெரியுமா துவங்குது? யா அய்யுஹன்னாஸ் தகு ரப்பக்கும். ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் முதல் ஹஜ்ஜை பற்றி ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்த அல்லாஹ் ஹஜ்ஜை குறித்து சொல்வதற்கு முன்னால் முதலில் சொல்கிறார், மக்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தக்குவாவை உங்கள் கையிலே நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மறுமையை பற்றி சொல்கிறார். ஹஜ்ஜை குறித்து இறங்கிய அத்தியாயத்திலே ஹஜ்ஜை பற்றி பேசுறதுக்கு முன்னால முதல்ல தக்குவா, ரெண்டாவது கியாமத் மறுமை மஹ்ஷர், அதுக்கு பிறகு ஹஜ்ஜை பற்றி ஏன் நல்லா சொன்னான் என்றால் அந்த அத்தியாயத்திற்கு கீழே தஃசீரிலே எழுதக்கூடிய முஃபஸிர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஹஜ்ஜுடைய காட்சியை பார்த்தால் மறுமை உங்கள் ஞாபகத்திற்கு வருகிறது, மஹ்ஷர் ஞாபகத்திற்கு வரும். அரஃபாவை பாருங்கள், மினாவை பாருங்கள், ஒரு மஹ்ஷரை போலத்தான் இருக்கும். உணர்ந்தவர்கள் சொல்வார். அந்த ஆடை என்று கூட ஒருத்தர் கேட்டார், அது ஹஜ்ஜுக்கு போய்களாமே. ஆமா, இந்த கஃபனை எடுத்து வச்சுட்டீங்களான்னு கேட்டார். உண்மையிலே அதாவது சொல்ல தெரியாம சொன்னார். இஹ்ராம் வாங்கி வச்சுட்டீங்களான்னு கேட்கறதுக்கு பதிலா ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது, இந்த கஃபன் துணிலாம் வாங்கி வச்சுட்டீங்களான்னு கேட்டோம்னா நான் அப்படியே அதிர்ந்து போனேன். இல்லை சார், நான் இஹ்ராம சொன்னேன், மறந்து போய் சொல்றார். அப்ப ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவர் கேட்டதில் தவறில்லை. ஹஜ் என்பது கிட்டத்தட்ட மஹ்ஷருடைய ஒரு காட்சி தான். இந்த தைக்கப்படாத 2 ஆடைகளை எடுத்து வைத்துக் கொண்டு கஃபன் எப்படி அப்படித்தான் இருக்கிறான், இதில் மாற்றுக்கிறது இல்லையே. ஒரு எளிமையான தோற்றத்தில் துவங்கக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கை, அந்த மன்னரை வாழ்க்கை அங்க மஹ்ஷர் மைதானம் தான் நினைவுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய ஆரம்பத்தில் மறுமையை சொல்லிவிட்டு ஹஜ்ஜை சொல்கிறான். இப்படிலாம் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் பெருமக்களே. இந்த ஹஜ்ஜில் நியத்தை எப்போ சரியாக முடியும் தெரியுமா? ஹஜ் என்பது பகட்டுக்காக, பெருமைக்காக, ஆடம்பரத்திற்காக, சும்மா போயிட்டு வரலாமே, பார்த்துட்டு வரலாமே அப்படிங்கிற நியத்தையெல்லாம் தவிர்த்து விட்டு உண்மையிலே ஹஜ் உயிரோட்டமாக இருக்க வேண்டுமானால் அதனுடைய கண்ணியம் மனதில் வர வேண்டும். அதனுடைய பயம், அதனுடைய அச்சம், அதனுடைய கண்ணியம் மனதில் வர வேண்டும். நீங்க பாருங்க,
5 இடங்கள் இருக்கிறது. அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு நம்மளை எப்படி தயார் பண்றான் பார்த்தீங்களா? 5 புனிதங்களை சொல்கிறான். 5மே புனிதங்களாக நீங்கள் மதிக்க வேண்டும். 5னுடைய கண்ணியத்தை உங்கள் உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தீங்கன்னா ஹஜ்ஜு கிடைச்சிடும், உயிரோட்டமான ஹஜ்ஜு கிடைச்சிடும். முதல்ல கிப்லா திசை, காபாவை அல்லாஹ் சொல்வதற்கு முன்னால் காபா இருக்கிற திசை கிப்லா. எல்லா மூமியினுடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாது. ஹஜ்ஜுக்கு போனவர்களோ போகாதவர்களோ, போக வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களுக்கு கூட காபா இருக்கிற கிப்லா இருக்கிற கிப்லா. இன்னைக்கு நீங்க எல்லாரும் கிப்லா முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க. ஹஜ்ஜு கிடைக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் ஹஜ்ஜு கிடைப்பதற்கு முன்னாடியே கிப்லா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்கவும் முடியாது. இந்த கிப்லா திசையை முதலில் மதிக்க வேண்டும். பிலால் ரலியல்லாஹு தஆலா மக்கா வெற்றிக்கு பின்னாடி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பிலால் காபா நம் கையிலே வந்து விட்டது, காபாவுக்கு மேலே ஏறி நின்று பாங்கு சொல்லுங்கள், வெற்றியை அறிவித்ததாக இருக்கு சொன்னே. அவங்க காபாவுக்கு மேலே ஏறி நின்று பாங்கு சொல்லணும். இப்ப கேட்டாங்க, நாயகமே யார சொல்லலாம், மதீனாவில் இருக்கிற போது நீங்கள் பாங்கு சொல்ல சொன்னீர்கள், காபா இருக்கிற திசையை நோக்கி கிப்லாவை நோக்கி நான் பாங்கு சொன்னேன். ஆனால் இப்பொழுது ஏறி நிற்பதே காபா தான். காபாவுக்கு மேலே ஏறி நிற்கிறேன். இப்பொழுது நான் எதை முன்னோக்க வேண்டும், எதை முன்னோக்கி நான் சொல்ல வேண்டும்? ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இப்பொழுது நான் தான் உனக்கு கிப்லா, என்னை முன்னோக்கி சொல்லி சொன்னார். இது வரலாறு. அப்போ பிலால் என்ன சொன்னாங்கன்னா, மதீனாவில் வாழ்ந்த காலமெல்லாம் நாயகமே பாங்கு மாத்திரமல்ல, என்னுடைய எல்லா நல்ல காரியங்களையும் கிப்லாவை நோக்கித்தான் நான் செய்வேன். எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் நான் கிப்லாவை முன்னோக்கித்தான் உட்காருவேன். கிப்லாவுக்கென்று நான் ஒரு மரியாதை கொடுத்து வைத்திருந்தேன், என் வாழ்க்கையில் மறக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க பிலால் ரலியல்லாஹு. அதனால் அவர்கள் அடைந்த அந்தஸ்து தனி. உங்களுக்கு தெரியுமா, கண்ணியம் பிலால் ரலியல்லாஹுடைய உள்ளத்தில் இருந்த காரணத்தினால் அல்லாஹ் நிறைய அற்புதங்களை அவங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தான். சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாருக்கும் தெரிஞ்சதான். பிலாலை நான் சொர்க்கத்திலே காலடி எடுத்து வைத்த பொழுது, நான் நுழைவதற்கு முன்னால் எனக்கு முன்னால் ஒரு காலடி ஓசையை நான் சொர்க்கத்தில் கேட்டேன். இது யாருடைய காலடி ஓசை என்று நான் மாணவர்களிடத்திலே கேட்டபோது, இதுதான் உங்களுடைய அருமை நண்பர் பிலால் ரலியல்லாஹுடைய காலடி ஓசை. நாயகமே, உங்களோடு நடக்கிற பாக்கியம், இருக்கிற பாக்கியம் சொர்க்கத்தில் அவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டது. பிலாலை, அப்படி என்ன அமல் செய்கிறேன், அப்படி என்ன அமல் செய்கிறேன் உனக்கு அந்த பாக்கியம் கிடைத்துன்னு சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கவனிக்கிறேன், ஒது எல்லாரும் செய்வோம், தொழுகைக்காக ஒழு செய்வோம், அதை கூட ஒழுங்கா செய்யறது அது வேற விஷயம். ஆனால் எப்பொழுதெல்லாம் ஒழு முறிகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒழு செய்வேன் நாயகமே, ஒழு செய்கிற போதெல்லாம் 2 ரக்காத் தஹியத்துல் உலு தொழுது விடுவேன். இதுதான் கண்ணியங்கள். சாதாரண மனிதர்கள் என்ன செய்வோம்னா, தொழுகைக்காக ஒழு செய்வோம். ஆனால் அவர் ஒழுவோடு தான் இருக்கிறார், ஒழு முறிகிற போதெல்லாம் ஒழு செய்கிறார். அப்படி ஒழு செய்கிற போதெல்லாம் தஹியத்துல் உலு, ஒழுவுடைய காணிக்கை என்று 2 ரக்காத் தொழாமல் இருந்ததே இல்லை. இதுதான் கண்ணியம். மனதிலே கண்ணியம் வர வேண்டும். அப்படி வந்துவிட்டால் வாழ்க்கை மாறிவிடும். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொன்னா, கிப்லா இருக்கிற திசைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கிறது. அதனாலதான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, கிப்லா இருக்கிற திசையை நோக்கி நீங்கள் துப்பினா, துப்பா கூடாது. ஒருவேளை துப்பி விட்டால் நீங்கள் துப்பிய அந்த எச்சில் உங்கள் முகத்தில் விழுந்த நிலையில் தான் ரப்பை சந்திப்பீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானார். அப்போ இதெல்லாம் இன்னைக்கு நம்ம கவனிக்கலாமா வாழ்க்கையில? சாதாரணமாக மேற்கு திசை நோக்கி துப்பிட்டு போயிட்டே இருப்போம், அந்த உறுத்தல் கூட உள்ளத்திலே இருக்காது, அப்படித்தானே? ஆனால் அந்த உறுத்தல் வர வேண்டும். ஒருவேளை நம்ம எரியாமல் மேற்கு திசையை நோக்கி துப்பி விட்டால் தௌபா செய்ய வேண்டும். யாரா இனிமேல் அந்த பழக்கத்தை நான் கைவிட்டு விடுவேன் என்று நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இது அப்போ முதல்ல கிப்லா கண்ணியம். அதை தாண்டி ஹரம், மீகாத், 4 எல்லைகள் இருக்கிறது மீகாத். இப்போ இந்தியாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்கு எது மீகாத்துனா, எலம்லம் என்று ஒரு இடம் இருக்கிறது. ஃப்ளைட்டில் போகும்போதே அறிவிப்பு செய்வார்கள், எலம்லம் வந்து விட்டது, மீகாத் எல்லை வந்து விட்டது, இப்பொழுது நீங்கள் இஹ்ராமுடைய நியத் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஈத் சொல்லிக் கொடுக்கப்படும். உடனே தல்வியை அங்கிருந்து ஆரம்பித்து விடும் ஹஜ்ஜு உம்ராவுக்காக. அப்ப எலம்லம் எங்கே இருக்கிறது தெரியுமா? மக்காவில் இருந்து கிட்டத்தட்ட 115 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிறது. மக்காவில் நாம் நுழைவதற்கு 115 கிலோமீட்டருக்கு அப்பாலேயே மீகாத்து வந்து விடுகிறது, புனித எல்லை. அந்த எல்லையில் இருந்தே நாம எப்படி மாறிடணும்? அதுக்கு முன்னாடியே நாம் ஆடை அணிந்து கொள்ளணும், அங்க நியத்து வைக்கணும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அந்த எண்ணெயிலேயே நீ ஒரு எளிமையான கோலத்தில் மாறிவிடு, உன் பகட்டை பெருமையை எல்லாம் உடைத்தெறிந்து விட்டு நான் யாரெல்லாம் உன்னுடைய அடிமை, சாதாரண அடிமை என்று காட்டுவதற்காக
உன் தலையை திறந்து வைத்துக் கொண்டு சாதாரண எளிமையான தைக்கப்படாத ஆடைகளை அணிந்து கொண்டு நீ உள்ளே வர வேண்டும். இது மனம் பூசக்கூடாது, அலங்காரம் கூடாது, எல்லாம் சொல்கிறான். அப்ப மக்கா வருவதற்கு 115 கிலோமீட்டருக்கு முன்னாலே கண்ணியம், அங்கே உன் உள்ளத்திலே வர வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். இந்தியாவிலிருந்து போறவங்களுக்காவது இளம் தான் 115 120 கிலோமீட்டர் தான். மதீனாவிலிருந்து உள்ள நுழைகிறவங்களுக்கு மக்காவில் 300 கிலோமீட்டருக்கு அப்பாலேயே மீகாத்து வந்துவிடும். அப்போ அங்கேயே அவர்கள் இஹ்ராமுக்கு நியத் செய்து அங்கேயே எளிமையான தோற்றத்திற்கு வந்து விட வேண்டும். இப்படி 4 புறத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு 4 எல்லைகள் இருக்கிறது பெருமக்களே. அல்லாஹ் அங்கேயே தடுத்து நிறுத்தி நீ இதுக்கு மேலே இப்படிதான் வரணும் அப்படின்னு அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை கற்றுத்தருகிறான் என்று சொன்னால் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து அதை தாண்டி ஹரமுடைய எல்லை, ஹரமுடைய எல்லைக்குள் நுழைந்து விட்டால் அதுக்கு பிறகு ஒரு புழு பூச்சியை கூட கொல்ல முடியாது, ஒரு பறவையை கூட பயமுறுத்த முடியாது, பயமுறுத்தக்கூடாது, ஒரு செடியை ஒடிக்க முடியாது. ஹரமுடைய எல்லைக்கு ஒரு செடியை ஒடிக்க முடியாது, ஒரு மரத்தின் கிளையை நசுக்க முடியாது. இதெல்லாம் கட்டுப்பாடு. ஏன்னா அந்த இடத்தினுடைய கண்ணியம் உள்ளத்திலே வர வேண்டும். எல்லாம் சொல்லித்தர. அப்படி செஞ்சா என்ன கொடுக்கணும்? குற்ற பரிகாரமாக தம்மு கொடுக்க வேண்டும், ஆடு அறுத்து பலியிட வேண்டும். இப்படியெல்லாம் நமக்கு மார்க்கத்தினுடைய சட்டம் இருக்கிறது. அவ ஊரில் இருக்கிற போதே கிப்லாவுடைய திசைக்கான கண்ணியம். நாம் மக்காவை நோக்கி செல்கிற போது எலம்லம் என்ற இடத்திலே வைத்து 115 கிலோமீட்டருக்கு அப்பாலேயே நமக்கு இப்படித்தான் வர வேண்டும் என்ற கட்டுப்பாடு கண்ணியம். அதை தாண்டி ஹரமுக்கு நுழைகிற போது பறவையை கூட பயமுறுத்த முடியாது என்கிற அளவுக்கு ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் வழங்குகிறார். அதை தாண்டி மக்கா நகருக்கு நுழைந்து இந்த மத்தாப்னா தவாப் செய்யக்கூடிய அந்த இடம் இருக்கு பாருங்க. தவாப் செய்யக்கூடிய அந்த ரவுண்டு எவ்வளவு புனிதமான இடம் என்று சொன்னால் அங்கே கால் வைக்காத நபிமார்களின் பாதங்கள் இல்லை. 1,00,000த்திற்கு மேற்பட்ட நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்தார்கள். அத்தனை நபிமார்களும் அங்கே வந்து கால் பதித்து விட்டு போயிருக்கிறார்கள். அங்கே வராத எந்த நபியும் இல்லை. ஈசா நபி கூட அங்க வருவார்கள். அப்ப அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அங்கு வராத எந்த நபியும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் தவாப் செய்யக்கூடிய அந்த இடத்திலே 300க்கு மேற்பட்ட நபிமார்கள் அடங்கி இருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு ஆச்சரியம். நான் சொல்றேன், தப்சீர்களிலே இருக்கிறது. இங்கே இன்னொரு குறிப்பு கூட சொல்லிக்கொள்ள வேண்டும். நல்லவர்கள் வாழ்ந்து மறைந்த இடத்திற்கு நான் செல்லவே மாட்டேன் என்று அடம்பிடிப்பவர்கள் கூட நம்ம பாஷையில் சொல்லலாம் தருகா அப்படிதான் சொல்றோம். நல்லவர்கள் வாழ்ந்து மறைந்த இடங்களுக்கு நான் செல்லவே மாட்டேன், அது எனக்கு அலர்ஜி என்று சொல்லக்கூடியவர்கள் கூட ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ சென்றால் குறைந்தபட்சம் 300 நபிமார்களுடைய ஜியாரத் உங்களுக்கு இல்லாமல் தவாஃப் நிறைவேறாது. காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் அந்த கபரை சந்திக்கிறீர்கள். இது யதார்த்தம், இதை ஏற்றுக்கொண்டுத்தான் ஆக வேண்டும். என்றால் ருக்குனை யமானி என்கிற அந்த மூளைக்கும் ஹஜ்ர் வசதுக்கும் மட்டும் இடையிலேயே எத்தனையோ நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கபர்தான் இல்லை. இது வரலாறு தப்சீர்களில் இருக்கிறது. 70,000 மலக்குகள் அங்கே ஆமீன் சொல்வதற்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஹாஜரம்மாவுடைய கபர் எங்கே இருக்கிறது? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் எங்கே இருக்கிறது? காபாவுக்கு மேலே மழை தண்ணீர் வடிவதற்காக இருக்கிறது அல்லவா ஒரு சின்ன வடிகால், மீசாபுர் ரஹ்மான், மீசாப்னு அதுக்கு பேர். காபாவுக்கு மேலே மழை தண்ணீர் விழுந்தால் அது வடிகின்ற குழாய், அது நீரே விழுகிற அந்த இடத்தில் தான் அன்னை ஹாஜரா அம்மாவும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அடங்கியிருக்கிறார். எப்படி நீங்கள் தவிர்ப்பீர்கள்? தவிர்க்க முடியுமா? அப்ப மனதிலே அந்த கண்ணியத்தை நீங்கள் உள்வாங்காமல், வணக்கம் என்பது இறைவனுக்கு மாத்திரம்தான், ஆனால் இணக்கமும் மரியாதையும் சங்கையும் கண்ணியமும் நல்லவர்களுக்கும் நபிமார்களுக்கும் தராமல் நம் ஹஜ்ஜே நிறைவேறார். அதனால தான் அல்லாஹ் மேராஜ் இரவிற்கு அழைத்த பொழுது அல்லாஹ் பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து எல்லா நபிமார்களையும் சந்திக்க வைத்து அதன் பின்னால் அல்லாஹ் வானவலத்தில். இதெல்லாம் நீண்ட வரலாறு. நான் சொல்லிக்கொள்வது என்னவென்று சொன்னால், கண்ணியம் முதலில் மனதிலே வர வேண்டும். எவ்வளவு அமல் செய்தோம் என்பது முக்கியமல்ல பெருமக்களே. தக்குவாவோடு இறையச்சத்தோடு கண்ணியத்தோடு நாம் விளங்கி நாம் உயிரோட்டமாக அமல் செய்கிறோமா என்பதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல் ஹஜ் அல் கஸ்து, நிறைய அறிவிப்புகள் இருக்கிறது, நிகழ்ச்சிகள் இருப்பதினால் நான் சுருக்கமாக முடிக்கிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ஜை குறித்தும் உம்ராவை குறித்தும் அதனுடைய இடங்களை குறித்தும் பேசிக்கொண்டே இருந்தால் பக்தி பரவசமான இடம் அது அமல்கள் அல்ல, அனுபவம். அமல் செய்வதற்கான இடம் அல்ல, அமலை நீ செய்கிறமே, ஆனால் அமலையும் தாண்டி ஒரு அனுபவம், அது ஒரு பக்தி பரவசம், அது ஒரு மிக கண்ணியம் வாய்ந்த ஒரு இடம். அது தக்குவா என்கிற கட்டுச்சாதத்தையும் நீங்கள் எடுத்து வைத்துக் கொண்டு போனால் மாத்திரம்தான் அந்த ஹஜ் உயிரோட்டமாக இருக்கும் என்பதை எனக்கு நான் முதலில் பாடமாக சொல்லிக் கொள்கிறேன். என்னோடு வரக்கூடிய ஹாஜிகளுக்கும் அதை பாடமாக நான் தருகிறேன். அல்லாஹு தாலா
நம்ம அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை உம்ராவுடைய பாக்கியத்தை நிரப்பமாக தந்துடுவானாக. வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. இந்த வருடம் அடியனுக்கு அல்லாஹ்வுடைய அருளால் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். என்னோடு அண்ணாநகர் அப்துல் ரஹ்மான் வருகிறார்கள். இன்னும் நிறைய ஹாஜிகளுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார். நிறைய ஹாஜிகள் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு முன்னால் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கப்படும், வழியனுப்பப்படும். அதனாலே அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூலாக்குவானாக. ஹஜ்ஜே மபூரூர் என்கிற ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக அதை ஆக்கி தருவானாக. வாழ்க்கையில் அனைவருக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை மீண்டும் மீண்டும் தருவானாக. நீங்கள் எங்களுக்காக எங்களுடைய ஹஜ்ஜை மபூரூர் ஆகுவதற்கு துவா செய்வதோடு நாங்கள் உங்களோடு பழகிகள் தானே, பார்த்தவர்கள் தானே, எங்களையும் அறியாமல் ஏதேனும் மனது புண்படும்படி நடந்திருந்தால், வார்த்தையாலோ செயல்களாலோ செய்கையாலோ நாங்கள் மனம் புண்படுத்தி இருந்தால் அல்லாஹ் ரசூலுக்காக பெருந்தன்மையோடு அதை மறைத்து மன்னித்து எங்களுக்காக மனமுருகி பிரார்த்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய உரையை நிறைவு செய்ய. அஸ்ஸலாமு அலைக்கும்.